நம்முடைய பாவங்களுக்காக பாவங்களின் சம்பளம் மரணம். நம்முடைய எல்லாரும் பாவம் செய்து நம்ம தெய்வ மகிமையை இழந்திருக்கிறோம். நாம் எங்க பாவம் செய்த என்று கேட்கிறீர்களா? நம்முடைய ஆதி தகப்பன் தாய் தகப்பன் ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தம் நாம் தாயின் கருவிலே பாவத்தில் கற்பம் தரித்தோம். நாம் எல்லோரும் பாவிகளாய் இருக்கிறோம். நம்முடைய பாவங்களுக்கு தண்டனை மரணம். நாம் அந்த மரண தண்டனை அனுபவிக்காதபடி இயேசு நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் இந்த பூமிக்கு மனிதனாக வந்து அவர் தம் ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். அவருடைய விலையேறப்பட்ட பரிசுத்த இரத்தத்தை அந்த கல்வாரி சிலுவையிலே சிந்தி நம்முடைய ஜீவனை மீட்டு எடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, நாம் நல்லவர்களாய் இருக்கும் பொழுது அவர் தம் ஜீவனை கொடுக்கவில்லை. நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது, நாம் பாவத்தை அக்கிரமங்களில் இருந்த பொழுது, நாம் பலனற்றவர்களாய் இருந்த பொழுது இயேசு தன் ஜீவனை கொடுத்து நம் ஜீவனை மீட்டிருக்கிறார். தன் ஜீவனையே கொடுத்து அன்பு இன்னதென்று வெளிப்படுத்தின ஒரே தேவன் இயேசு. அவர் நம்மை மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக நமக்காக தன் ஜீவனையே கொடுத்தார். அவர் மரித்தாலும் இந்த நாளிலும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். இயேசு சொல்கிறார், நான் மரித்தாலும் உயிரோடு இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று. இயேசுவை உனக்காக உன்னுடைய பாவங்களுக்காக இயேசு மரித்தார் என்று நீர் உன் இருதயத்திலே நம்பினால் உனக்காக அவர் நீ மரித்தாலும் பிழைப்பாய். உனக்காக அவர் ஜீவனை கொடுத்த இயேசு மறுபடியும் உன்னை பரலோகத்துக்கு அழைத்து செல்ல இந்த பூமிக்கு வருகிறார். இயேசு சீக்கிரமாய் வருகிறார். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. எல்லோரும் மனம் திரும்புங்கள். அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, நீ காலம் செல்லாதே, காலம் பொல்லாதாக இருக்கிறது. நாம நமக்கு நாளை என்பது நிச்சயம் இல்லை. இந்த நாளிலே இந்த நிமிஷத்திலே நாம் மரித்தால் எங்க போவோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் எவ்வளவுதான் உழைத்தாலும் பணங்களை சேர்த்தாலும் செல்வங்களை சேர்த்தாலும் இன்று நாம் மரித்தால் நாம் சேர்த்து வைக்கும் பணமோ செல்வமோ பதவியோ நம்மோடு வருவதில்லை. நமக்கு பரலோகத்தில் இடம் வாங்கி தருவதும் இல்லை. இயேசு ஒருவர் தான் நமக்கு பரலோகத்தில் இடம் வாங்கி தருகிறவர். அவர் ஒருவர் தான் பரலோகத்துக்கு செல்லும் ஒரே வழி. இயேசு சொல்கிறார், நானே சத்தியமும் ஜீவனும் வழியுமாய் இருக்கிறேன் என்று. இயேசு அல்லாமல் ஒருவரும் பரலோகம் செல்ல முடியாது. அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, நீங்கள் பரலோகம் செல்ல வேண்டுமா? இயேசுவண்டை வாருங்கள். அவர் உங்களுக்கு நல்ல ஒரு தாயாக, நல்ல ஒரு தகப்பனாக, நல்ல ஒரு நண்பராக இருக்கிறார். யார் கைவிட்டாலும் உங்களை கைவிடாதவர் இயேசு. எந்த நிலையில உங்களை வெறுக்காதவர் இயேசு. ஐயோ, நான் பாவியா இருக்கிறேனே என்று கலங்குகிறீர்களா? கவலைப்படாதீர்கள். பாவியை ரட்சிக்கவே இயேசு இந்த பூமிக்கு மனிதராக வந்தார். பாவிகளை மீட்டு எடுக்கவே இயேசு இந்த பூமிக்கு மனிதராக வந்தார். உன்னையும் என்னையும் நேசிக்கிறார். உன் பாவங்களை அவர் வெறுக்கிறார், ஆனால் உன்னை நேசிக்கிறார். அன்பானவர்களே, என் பாவங்கள் மன்னிக்கப்படுமா, என்னை மன்னிப்பாரா என்று கேட்கிறீர்களா? இயேசு உங்கள் பாவங்களை மன்னிப்பார். இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அவர் மனதுருக்கம் உள்ள தெய்வம். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் மனதுருகி உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை தன் பிள்ளைகளால் ஏற்றுக்கொள்ளுவார். இயேசு வந்து வாருங்கள். அன்பான சகோதரர்களே அன்பான சகோதரிகளே, கண்ணீரோடு இருக்கிறீர்களா? உங்கள் கண்ணீரை துடைக்க ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு. துக்கத்தோடு இருக்கிறீர்களா? பாரத்தோடு இருக்கிறீர்களா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், உங்கள் சுமையினால் இறக்குவேன் என்று இயேசு சொல்லுகிறார். உங்களுக்கு எவ்வளவு பாரமா இருந்தாலும் வேதனையாக இருந்தாலும் இயேசு வந்து வாருங்கள். எல்லாம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுக்கு வியாதிகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். பிசாசின் பிடியில் இருக்கிறீர்களா? இயேசு வந்து வாருங்கள். பிசாசின் கிரியைகளை அழிக்கவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். எல்லா பிசாசின் பிடியில இருக்கிறவங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நோயில இருந்து இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். பிள்ளை சூரிய கட்டுகளில் இருந்து தவிக்கிறீர்களா? பிள்ளை சூரிய கட்டுகள் இருந்து உங்களை விடுவிக்க வல்லமுள்ளவர் இயேசு. அவர் சர்வ வல்லமுள்ளவர். இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவர் இயேசு. உன்னையும் என்னையும் உருவாக்கினவர் இயேசு. வானத்துக்கு பூமிக்கு ராஜா இயேசு. அவரே உன்னதர், அவரே பரிசுத்தர். அவருடைய பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் பரலோகம்
முடியாது. பாவம் மன்னிப்பு இல்லாமல் ஒருவரும் பரலோகம் செல்ல முடியாது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. உன்னுடைய பாவங்கள் மன்னிக்க வேண்டுமா? இயேசு வந்த வாருங்கள். நம்முடைய பாவங்களை மன்னிக்க இயேசு ஒருவருக்கே அதிகாரம் உண்டு. அவர் ஒருவரே நம்ம பாவங்களை மன்னிக்கிறவர். இயேசுவின் ரத்தம் மட்டுமே நம்ம பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம் மட்டுமே பரிசுத்தம் உள்ள ரத்தம். உங்கள் பாவங்கள் கழுவப்பட வேண்டுமா? உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா? இயேசு வந்த வாருங்கள். இன்றே வாருங்கள், மனம் திரும்புங்கள். இன்றைய ரட்சணிய நாள். நமக்கு நாளை என்பது நிச்சயம் இல்லை. அன்பான சகோதரிகளே, அன்பான சகோதரிகளே, இன்று நீ மறித்தால் எங்கே போவாய்? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். நீங்கள் எங்கே ஓடினாலும், எவ்வளவு ஓடினாலும், இன்று மறித்தால் நீங்கள் பரலோகம் செல்ல வேண்டும். அந்த பரலோகம் இயேசு மட்டும்தான் பரலோகத்துக்குரியவர். அவர் ஒருவரே பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர். அவர் ஒருவரே பரலோகத்துக்கு செல்லும் வழி. நீங்கள் இயேசு வந்த வாருங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார். அன்பானவர்களே, எல்லோரும் நம்மளை கைவிட்டாவிட்டார்களே என்று தவிக்கிறீர்களா? யார் கைவிட்டாலும் உங்களை கைவிடாதவர் இயேசு ஒருவர் இருக்கிறார். நம்மளை விசாரிக்க ஒருவரும் இல்லையே, நம்ம திக்கற்றவர்களா இருக்கிறவ என்று சிந்திக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். உங்களை விசாரிக்க இயேசு இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களை சுமந்து செல்கிற தகப்பனாய் இருக்கிறார். தாயை போல் தேற்றுகிற தேவன், தாய்க்கு மேலான அன்பு உள்ளம் கொண்டவர் இயேசு. உங்களுக்காக பரிதவிக்கிறவர் இயேசு. உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் இயேசு. உங்கள் சூழ்நிலையை கண்டு இயேசு பரிதவிக்கிறார். ஐயோ, என் பிள்ளைகள் நரகத்தை நோக்கி ஓடுகிறார்களே என்று இயேசு பரிதவிக்கிறார். அன்பானவர்களே, பரிதாபத்துக்குரியவர்களாய் மாறாதீர்கள். இயேசு வந்த வாருங்கள். அவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை அழைக்கிறார். அன்பான சகோதரர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த நாளிலே, இந்த நிமிஷத்திலே நீங்கள் மறித்தால் எங்கே போவீர்கள்? இயேசு உங்களை ஒரு நண்பரை போல நேசிக்கிறார். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்களை கைவிடாத தேவன். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்களை அன்பு செலுத்துற தேவன் உங்களை அன்போடு அழைக்கிறார். ஐயோ, என் பிள்ளைய கைவிட்டு விட்டார்களே, என் கணவர் என்னை கைவிட்டு விட்டாரே, என் தகப்பன் என்னை கைவிட்டு விட்டாரே என்று தவிக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். இயேசு ஒருவர் உண்டு. உங்களை தகப்பனை போல நேசிக்க, தாயை போல நேசிக்க, சகோதரனை போல நேசிக்க இயேசு ஒருவர் உண்டு. அவர் நல்ல ஒரு மேய்ப்பனாக நமக்காக தன் ஆடுகளுக்காக ஜீவனையை கொடுத்த தகப்பன், நல்ல ஒரு தகப்பன் இயேசு உண்டு. இயேசு வந்த வாருங்கள். இன்று மனம் திரும்புங்கள். இயேசு அல்லாமல் ஒருவரும் பரலோகம் செல்ல முடியாது. அன்பானவர்களே, உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள். உங்க மனம் திரும்புங்கள். இயேசு இந்த இரவு வந்தால், இந்த நிமிஷம் வந்தால் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இனி காலம் செல்லாது, நாளை பார்க்கலாம், நாளை மறுநாள் பார்க்கலாம் என்று நினைத்தீர்கள் என்றால் ஐயோ, நீங்கள் பரிதாபத்திற்குரியவர்கள். அதனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இயேசு வந்த வாருங்கள். இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். அன்பானவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். உங்களுக்காக இயேசு அந்த சிலுவையிலே கல்வாரி ரத்தம் சிந்தினார். உங்களுக்காக இயேசு அந்த சிலுவையிலே அடிகளை போட்டார். உங்களுக்காக முள்மூடி சூட்டினார். உங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் அந்த சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். உங்கள் நோய்களை எல்லாம் ஒரு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். நீங்கள் வாழ வேண்டும், நீங்கள் ஜீவனோடு இருக்க வேண்டும் என்பதற்காக சிலுவையிலே எல்லா பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை இயேசு கொடுக்கிறார். அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இயேசு வந்த வாருங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை அழைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நிமிஷம் கடைசியாக இருக்கலாம், இந்த நாள் கடைசியாக இருக்கலாம். இப்பொழுது உங்களுக்கு கடைசி நிமிஷமாக ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்களை சிந்தித்து பாருங்கள். எங்க வெள்ளங்கள், பூமி அதிர்ச்சிகள், நிலநடுக்கங்கள், ஏன் இயேசு வரப்போகிறார். அவர் வருவதற்கு முன்பாக இந்த காரியம் எல்லாம் நடக்க வேண்டிய அடையாளங்களை சொல்லி இருக்கிறார் வேதத்தில். அவர் சொன்ன எல்லா காரியமும் இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த
கேட்கவில்லை. உங்கள் இருதயத்தில் ஒரு சிறு இடத்தை தான் கேட்கிறார். அவர் அன்பான தகப்பன், அவர் அன்பான சகோதரன், அன்பான நண்பன். ஒரு நண்பன் நல்லவனுக்காக ஜீவனை கொடுக்கலாம். ஆனால் நாமோ பாவத்தில் மரித்து போயிருந்த பொழுது இயேசு தன் ஜீவனை கொடுத்தார். அவர்தான் உண்மையான நண்பர், அவர்தான் உண்மையான தகப்பன், அவர் ஒருவர் தான் இந்த உலகத்தை உண்டாக்கின உண்மையான தெய்வம். அவர்கிட்ட சரணடையுங்கள், அவரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். அன்பானவர்களே, வேற ஒன்று உங்களிடத்தில் அவர் கேட்கவில்லை. உங்கள் இருதயத்தில் ஒரு இடத்தை தான் கேட்கிறார். இயேசுவண்டை வாருங்கள், இயேசுவண்டை வாருங்கள், இயேசுவண்டை வாருங்கள். உங்களை நேசிக்கிறார், உங்களை அழைக்கிறார், உங்களை அழைக்கிறார் இயேசு. ஆமென். ஹல்லேலூயா.